ஓம் சாய்ராம். என்னுடைய செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் அழுது புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் அழுவதோ புலம்புவதோ தேவையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக எப்பொழுதும் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் அற்புதத்தை மட்டும்தான் நான் கொடுப்பேன். உன்னுடைய சந்தோஷத்திற்கோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்திற்கோ நான் உனக்கு குறை வைக்கவே மாட்டேன். உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன விஷயத்தை உனக்கு செய்ய வேண்டும், என்ன விஷயங்கள் உனக்கு செய்யக்கூடாது என்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும். அதனால் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும் என்பதை எல்லாம் நீங்களாகவே சொல்லி எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். இந்த சாய் உங்களை அள வைக்கிறேன், உங்களுக்கு சில விஷயத்தை புரிய வைக்கிறேன், சில விஷயங்கள் உங்களுக்கு என்பதை தெரிய வைக்கிறேன் என்றால் அதற்கெல்லாம் ஒரு காரணங்கள் உண்டு. எப்பொழுதுமே உங்களுடைய மனதுக்குள் காயங்களை மட்டும் கொடுத்து கொண்டு இருப்பது என்னுடைய வேலை அல்ல. அதற்கு பதிலாக உங்களுக்கு நல்லதையும் தருவதுதான் என்னுடைய வேலைகளாக ஆகும். சீக்கிரமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதா இல்லையா என்பதை பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பல இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பிடிக்காத சில விஷயத்தை நான் செய்தேன், அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கை போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அதெல்லாம் அப்படி அல்ல. நம் கர்ம வினைதான் இதெல்லாம் செய்தது என்று நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேனா? உங்களுக்கு நீங்களே சரி என்று சொல்கிறீர்களா இல்லையா என்று மட்டும் வேடிக்கை பாருங்கள். சாய் சாய் சாய். இந்த சாய் இன்றும் என்றும் மிகப்பெரிய அளவுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். அலட்சியங்களோ வாழ்க்கையில் நமக்கு தவறான விஷயங்கள் தான் நடக்கும் என்றோ எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலேயும் நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாம் பாடங்கள். இன்று நம் வாழ்வில் சில விஷயங்கள் நடக்கிறது. இது எல்லாமும் நமக்கு பாடங்கள் தான். எல்லாமும் நமக்கு நம் தெய்வங்கள் தரும் பாடங்கள். ஏதோ ஒரு இடத்தில் தவறுகள் செய்கிறோம், அதை திருத்துவதற்கான பாடத்தை தான் நம் தெய்வம் நமக்காக கொடுக்கிறது என்று நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும், எல்லாம் நலம் வளம் யோகம் ஆக மாறும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதொரு விஷயத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதாவது சொல்வார்கள் அல்லவா, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா, அதற்கு முழு பொறுப்பும் நான் தான் காரணம், என்னுடைய வாழ்க்கையில் அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்பது போல எல்லாம் பேசுவார்கள் அல்லவா. அதே மாதிரி உனக்கு நல்லதோ கெட்டதோ இனி வரும் காலத்தில் நீ எடுக்கும் முடிவே உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? இனி உன் வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் குறுக்கே மட்டும் வர முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நலமான விஷயங்கள் மட்டுமே அனைவரும் உனக்கு தர முடியும். எதிர்பாராத வலி வேதனை எல்லாவற்றையும் நீ கடந்து போவாய். வலி வேதனைகள் இவற்றை மட்டும் உன் வாழ்க்கையில் நிலையானதாக கொடுப்பேன் என்று நீ நினைத்தது அனைத்தும் விலகி உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றுமே சந்தோஷத்தையும் கொடுப்பேன் என்று நம்புங்கள். சந்தோஷத்திற்கு குறையில்லை. நீ நினைக்கிறாய் சந்தோஷங்கள் அதிகமாக வர வேண்டும் என்று, கண்டிப்பாக வரும். கவலைகளுக்கு எப்படி இங்கு குறை இல்லாமல் கவலைப்பாட்டுக்கே வந்து கொண்டு இருந்ததோ, இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் எல்லா பொழுதிலேயும் எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்களே நடக்கும். நிறைய சந்தோஷங்களே உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். சில நேரத்தில் நீங்கள் மன உளைச்சல்களாக இருக்கும் பொழுது நேரடியாக வந்து உங்களிடம், அம்மா நீ எதற்கும் கவலைப்படாதே, அனைத்து இடத்திலேயும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், எல்லா விதத்திலேயும் உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன்
என்று அழகாக எனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசைகள் எல்லாம் உண்டு. ஆனால் இது கலியுகமாக ஆகிவிட்டதே. யார் மத்தியிலும் போய் என்னால் நிற்க முடியாது. அதே போலத்தான் உன்னை கஷ்டப்படுத்துவர்களுக்கு முன்வந்து நின்று என் பிள்ளை மீது கை வைத்து விட்டாய், நீ மிகப்பெரிய அளவில் அடி வாங்கப் போகிறாய் என்று கூற வேண்டும் என்று எனக்கு எண்ணம் உண்டு. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து தானாக நிற்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் யாருக்கும் எப்பொழுதும் எந்த நிலையிலேயும் பயப்படக்கூடாது. தானாகவே தன்னுடைய பிள்ளைகள், நம்முடைய தெய்வம் நம்மை பார்க்கும், நாம் என்ன செய்தாலும் நல்லதுதான் நடக்கும், நாம் தனியாக நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலேயும் போராடி ஒவ்வொரு முடிவுகளையும் நான் எடுக்கிறேன். உங்களை சில நேரத்தில் தனிமையிலேயும் விடுகிறேன். கஷ்டத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்கும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்களுக்கு திருப்தியாக உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கவும் தெரியும். என்ன சாய், எல்லாமே தெரியும் 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 என்கின்றீர்கள். ஆனால் ஏன் நல்ல விஷயத்தை மட்டும் எனக்கு நீங்கள் செய்வதே அல்ல என்று நீ கேட்கலாம். பொறுமையோடு இருந்து பார். நான் உன் வாழ்வில் நல்லது செய்கிறேனா இல்லையா என்பதை நீ என்னிடம் வந்து கூறு. எதுவுமே தெரியாமல் எனக்கு நல்லது தான் நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையானது மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படுவது ஒவ்வொன்றும் கிடைக்குமா என்று பயந்து 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 வாழாதே. சந்தோஷமாக நீ ஒரு முடிவெடு. அது உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்தில் நல்லபடியாக நடக்கிறது என்பதை மட்டும் பார். யார் யாருக்காகவோ நான் உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளைக்காக நான் உதவி செய்ய மாட்டேனா என்ன? என்னுடைய பிள்ளைக்காகவும் நான் உதவி செய்வேன். என்னுடைய பிள்ளைக்காகவும் நான் அனைத்து இடத்திலேயும் அற்புதத்தை கொடுப்பேன். என் பிள்ளை என்ற ஒன்றை தனியாக விடமாட்டேன். சில நேரத்தில் உன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கும் காரணம், நீ தன்னந்தனியாக இருந்தாலும் அதிலிருந்து கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை தனிமையில் தத்தளிக்க விடுவோம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு அழுகையை மட்டும் கொடுக்கவோ, நீ என்ன இந்த உலகத்தில் யாருமே செய்யாத தவறுகளை செய்துவிட்டு பிறந்திருக்கிறாய்? இந்த உலகத்தில் நிறைய பாவங்களை செய்கிறார்கள். அதுவும் எப்படி? என்னை வணங்கி கொண்டே. அவர்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுத்து கொள்கிறேன். நீ நினைக்கலாம், தெய்வத்தையே வணங்குகிறார்கள், சாயை வணங்குகிறார்கள், அவர்களுடைய வீட்டில் சாயின் படத்தை அவ்வளவு பெருசாக வைத்திருக்கிறார்கள், ஆனால் தவறுகளை செய்கிறார்கள். சாய் எதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் என்று நீ கேட்கிறாய். சாய் அப்படியெல்லாம் பட்டவன் அல்ல. தவறு செய்கிறான் ஒருவன் என்றால் அவனுக்கு நிச்சயமாகவே தண்டனை கொடுப்பவன். நல்லது செய்கிறான் என்ற பொழுது ஒவ்வொருவனுக்கும் நல்லது மட்டுமே நான் செய்வேன். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து இன்பங்கள் வந்து சேரும். ஓம் சாய்ராம்.